ஆற்றல் அசோக்குமார் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பேருந்து வாங்கியதில் மோசடி என்று வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கோவையில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களிடம் முறைகேடாக கட்டணம் வசூலித்து மோசடி செய்ததாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் தென்னிலவன். தற்போது என்ன மாதிரியான மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? நிச்சயமாக. அதாவது கோவை இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் நிர்வாக இயக்குநராக இருந்தவர் ஆற்றல் அசோக்குமார். இவர் கடந்த 2006 நிர்வாக இயக்குநராக இருந்து வந்தார். மேலும் பாத்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதம் இவர் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அப்போ புதிதாக வந்த நிர்வாகிகள் உள்ள பல்வேறு இந்த ஆவணங்கள் எல்லாம் சரிபார்த்த போது இவர் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த பள்ளிக்கு பேருந்துகள் வாங்குவதற்காக நிர்வாக குழுவிடம் ஒப்புதல் பெறாமல் போலியான ஒரு ஆவணங்களை கொடுத்து கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கியதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையில் கோவை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் அவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அதே போல இவரை அந்த நிர்வாக பொறுப்பிலிருந்து நீக்குவதற்கான மூல காரணமாக இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் அதாவது இந்த பள்ளிக்கு தெரியாமல் வேறு ஒரு வங்கி கணக்குக்கு பெற்றோர்களை பள்ளி கட்டணத்தை செலுத்துமாறு இமெயில் மூலமாக தகவல் அனுப்பியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பள்ளியிலிருந்தே போனில் அழைத்து 2 நாட்களுக்குள் இந்த கட்டணத்தை செலுத்துமாறும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 3000 பெற்றோர்கள் 40 கோடி ரூபாய் அளவுக்கான அந்த கட்டணத்தை செலுத்தியிருக்கிறார்கள். இது எதுவுமே பள்ளி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வமான வங்கி கணக்குக்கு செல்லாமல் இவர் அளித்த அந்த வங்கி கணக்குக்கு சென்றிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டின் காரணமாக தான் அவர் நிர்வாக பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். மேலும் இது தொடர்பாக கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீஸ்ல பள்ளி நிர்வாகத்தினர் புகார் அளித்திருந்தார்கள். அந்த புகார் அடிப்படையிலேயே இவர் மீது கிட்டத்தட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக 350, அதாவது திருட்டு, நம்பிக்கை மோசடி, ஏமாற்றுதல், சதித்திட்டம், அதே போல ஆவணங்களை அளிக்க முயற்சி செய்தல் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. இவர் மட்டுமல்லாமல் இவருக்கு துணையாக இருந்ததா இவரோடு இருந்த கில்பர்ட், ஜேம்ஸ், லூர்தராஜ், கார்த்திகேயன் துரைசாமி உள்ளிட்டோர் மீதும் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பள்ளியில் இருந்த அந்த முக்கியமான ஆவணங்கள், அதாவது கணினியில் இருந்த ஆவணங்கள், ஹார்ட் டிஸ்குகள் அனைத்துமே இவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவுடன் அங்கிருந்து எடுத்து சென்றதாகவும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே பாத்தீங்கன்னா அங்க அந்த ஐடி துறையில பணியாற்றி வந்த விஜயகுமார், பிரபாகரன் உள்ளிட்டோர் மீதும் ஐடி ஆக்ட்ல வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த புதிய நிர்வாகிகள் விளக்கம் கேட்ட உடனே விஜயகுமார், பிரபாகரன் ஆகியோர் அந்த பள்ளியிலிருந்து ராஜினாமா செய்வதாக ஒரு இமெயில் மூலம் தகவல் அனுப்பிவிட்டு சென்று விட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்சமயம் பாத்தீங்கன்னா ஆற்றல் அசோக்குமார் மீது கோவை மாநகர குற்றப்பிரிவில் ஒரு வழக்கும், அதே போல மாவட்ட குற்றப்பிரிவில் ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து பள்ளி நிர்வாகத்தினிடம் நாம் கேட்டபோது, அதாவது இன்னும் கடந்த காலங்கள்ல இவர் பல்வேறு மோசடிகள்ல ஈடுபட்டதற்கான ஆவணங்களும் தற்போது இருப்பதாகவும், மேலும் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் அளவுக்கான மோசடிக்கான ஒரு புகாரை விரைவில் போலீசிடம் வழங்க இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல நம்ம ஆற்றல் அசோக்குமாரிடமும் கூட இது குறித்து கேட்க முயன்ற போது அவர் எதுவும் கருத்து தெரிவிக்கவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.